நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக இன்று நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும். நள்ளிரவில் வீடியோ வெளியிட்டு பிரதமர் மோடி அறிவிப்பு. और कठोर सजा के प्रावधान के साथ का ये मुसद्दा कल कैबिनेट में चर्चा होगी. कैबिनेट के साथियों के सुझाव के बाद उसका अंतिम रूप दिया जाएगा और सोमवार से संसद का दूसरा सप्ताह शुरू हो रहा है. तब जल्द से जल्द उस बिल को सदन में पारित कराने का தேர்வு வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான மசோதா அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். மசோதாவை விரைந்து நிறைவேற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் மோடி உறுதி. வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் 2.5 மாதங்களில் குற்றவாளிகள் சிறையில் அடைப்பு. 22 லட்சம் மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டதாக மோடி விளக்கம். மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும். பிரதமர் மோடி வீடியோ வெளியிட்டுள்ள நிலையில் சிஜேபி தலைவர் அபிஜித் திப்கே அறிவிப்பு. मंत्र पर वो वैसे ही चलता रहेगा जब तक धर्मेंद्र प्रधान इस्तीफा नहीं देते. सोनम सर का जो सैक्रिफाइस रहा है 26 दिनों का, उसे हम वेस्ट नहीं जाने देंगे. जो दिल्ली पुलिस ने ब्रूटैलिटी करी है स्टूडेंट्स के अगेंस्ट, उन स्टूडेंट्स की जो सैक्रिफाइस थी उन्हें हम वेस्ट नहीं जाने देंगे. तो हमारा प्रोटेस्ट तब तक चलता रहेगा जब तक धर्मेंद्र प्रधान रिजाइन नहीं करते. பிரதமர் உத்தரவிட்டதை தொடர்ந்து நீட் வினாத்தாள் முறைகேடு வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைப்பு. நீதிபதி அனு குரேவரை விரைவு நீதிமன்ற சிறப்பு நீதிபதியாக நியமித்து டெல்லி உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. மத்திய அமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பிரதிநிதிகள் இடையே இன்று பிற்பகல் 12:30 மணியளவில் சந்திப்பு. நீட் விவகாரத்தில் போராட்ட குழுவினரின் கோரிக்கைகள் குறித்து நேரில் கேட்டறிய மத்திய அரசு முடிவு. மத்திய அரசின் உயர்கல்வித்துறை செயலர் வினித் ஜோஷி மாற்றப்பட்டு நரேஷ்பால் கங்வார் நியமனம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. கடந்த 26 நாட்களாக மேற்கொண்டிருந்த உண்ணாவிரதத்தை பழச்சாறு அருந்தி முடிவுக்கு கொண்டு வந்தார் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக். அரசின் நடவடிக்கைகள் குறித்து நேரில் சந்தித்து உத்தரவாதம் அளித்தனர் மத்திய அமைச்சர்கள் நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங். ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என வாங்சுக்கிடம் மத்திய அமைச்சர்கள் திட்டவட்டம். நீட் விவகாரத்தில் உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்கும் என உறுதி. டெல்லியில் பிரதமர் இல்லம் அருகே ராகுல் காந்தி தலைமையில் நடந்த காங்கிரஸ் போராட்டம் நேர்மையற்றது என சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் மனைவி கீதாஞ்சலி விமர்சனம். ஜந்தர் மந்தரில் மாணவர்களுடன் இணைந்து போராட்டம் நடத்தியிருக்க வேண்டும் என கருத்து. தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதே மாணவர்களின் கோரிக்கை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வலியுறுத்தல். நள்ளிரவில் பரிதாபகரமான வீடியோவை வெளியிட்டு மாணவர்களின் கோரிக்கையை அவமதிக்க வேண்டாம் என எக்ஸ் பக்கத்தில் பதிவு. டெல்லியில் எம்பிக்களுடன் காந்தி நினைவிடம் நோக்கி ஊர்வலமாக சென்ற ராகுல் காந்தி. போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேரணி.
கரப்பான்பூச்சி கட்சியினர் இன்று நாடு தழுவிய போராட்டத்தை முன்னெடுக்க முடிவு. போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்திய போலீசாரின் அடக்குமுறைக்கு எதிராக உன்னிணைய மாணவர்களுக்கு வேண்டுகோள். பாதுகாப்பு கருதி டெல்லி மெட்ரோ ரயில் நிலையங்கள் 3வது நாளாக இன்றும் மூடப்பட உள்ளதாக அறிவிப்பு. உச்சநீதிமன்ற மெட்ரோ உள்ளிட்ட 17 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்படும் என டெல்லி மெட்ரோ நிர்வாகம் தகவல். நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என கூறி சென்னையில் திரைக்கலைஞர்கள் ஏராளமானோர் போராட்டம். சொந்த நாட்டு இளைஞர்களை வதைக்கின்ற மோடி அரசை, ஒடுக்கின்ற மோடி அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். இயக்குநர்கள் வெற்றிமாறன், அமீர், ப. ரஞ்சித், நடிகைகள் ரேவதி, ஆண்ட்ரியா, இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன், பாடகர் அறிவு உள்ளிட்டோர் முழக்கம். இங்கொரு சிறுமை பெருமைக்கென வாழ்வது மடமை, உன் தலைகணம் தூக்கி தூரத்தில் வைத்தமிழா. இங்கு எல்லாரும் சமமா, நிலம் எல்லாமே பொதுவா, நம் பண்பாடும் இதுவா, நாம் கேட்டு நிற்கிறோம் காவேரி தனியா இருக்குது. டெல்லி போராட்டத்திற்கு கிரிக்கெட் வீரர்கள் சச்சின், யுவராஜ் சிங், இர்ஃபான் பத்தான், ஷிகர் தவான் ஆதரவு. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இரக்கத்துடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தல். ஆகஸ்ட் 3ஆம் தேதி பெங்களூருக்கு வருமாறு முதலமைச்சர் விஜய்க்கு கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல். காவிரி நதிநீர் பங்கீடு மற்றும் மேகதாது அணை திட்டம் பற்றி தமிழ்நாட்டுடன் பேச்சு நடத்த கர்நாடக முதலமைச்சர் விருப்பம். தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை தட்டி கேட்க முடியாமல் முதலமைச்சர் விஜய் தவிப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். மாநிலத்தின் காவிரி உரிமையை நிலைநாட்டவும் மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தை பிரதமரிடம் நேரில் கொடுக்கவும் ஏன் இவ்வளவு பயம் என கேள்வி. விழுப்புரம், சேலம், திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகளை இன்று நேரில் சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள் குறித்து ஆலோசனை. தூத்துக்குடி தென்பாகம் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள இளைஞர் அருணாச்சலத்தின் உடற்கூறு ஆய்வு. அரசு மருத்துவமனையில் நீதிமன்ற நடுவர் 3 மருத்துவர்கள் முன்னிலையில் முழு காட்சி பதிவுடன் செய்யப்பட்டது. தாவேக்க உத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. கைதானவர்களில் பிணை கோரிய 8 பேரின் மனுக்களை தள்ளுபடி செய்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறை கதவுகள் மற்றும் துவாரபாலகர் சிலைகளின் தங்க கவசங்களில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் விவகாரம். திருவிதாங்கூர் தேவசம்போத் முன்னாள் தலைவர் பிரசாந்தை கைது செய்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மாநில அளவிலான நிபுணர் குழுவின் ஒப்புதல் பெறாமல் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி புராதன சின்ன ஆணையக்குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குறைந்த விலையில் தங்க காசு மற்றும் இடம் வாங்கித் தருவதாக 200க்கும் மேற்பட்ட காவலர் குடும்பங்களிடம் 20 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த விவகாரம். பெண் காவல் ஆய்வாளர் உட்பட 3 பேரிடம் 2 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரணை நடைபெற்ற நிலையில் மீண்டும் சிறையில் அடைப்பு. கீழடியில் நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்வில் மீன் உருவம் பொறித்த சுடுமண் பானை கண்டெடுப்பு. மீன் உருவம் பதித்த உரைக்கிணறு, பானை ஓடு உள்ளிட்ட பொருட்கள் ஏற்கனவே கிடைத்த நிலையில் அகழாய்வு தீவிரம். டெல்லியில் செப்டம்பர் மாதம் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் விருந்தினராக பங்கேற்க வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானுக்கு அழைப்பு. 2 நாடுகளுக்கு இடையே மோசமடைந்த உறவை படிப்படியாக சுமூக நிலைக்கு கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை. நாடு முழுவதும் 5,64,00,000 வழக்குகள் தீர்க்கப்படாமல் இருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தகவல்.
உச்சநீதிமன்றத்தில் 96,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கேள்வி ஒன்றுக்கு சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் பதில். பெருமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள குஜராத்தின் வல்சாத் நகரில் மீட்பு பணிகள் தீவிரம். ஹெலிகாப்டர் மூலம் கயிறு கட்டியும் மக்களை காப்பாற்றிய வீரர்கள். குஜராத் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பல இடங்களை வெள்ள நீர் சூழ்ந்து சாலைகள் துண்டிப்பு. வல்சாத்தின் வாபி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட கார்கள் வெள்ள நீரில் மூழ்கி கிடக்கும் காட்சிகள். அசாமின் கவுஹாத்தி நகரம் முழுவதும் வெள்ளத்தில் தத்தளிப்பு. வீடுகள், வணிக நிறுவனங்கள், வாகனங்கள் என அனைத்திலும் மழை வெள்ளம் புகுந்து காட்சியளிப்பு. ஜம்மு காஷ்மீரில் தாவி ஆற்றல் அபாய கட்டத்தை தாண்டி பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். ஆறுகள் மற்றும் ஓடைகளுக்கு அருகே செல்ல வேண்டாம் என கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. கர்நாடகாவின் பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதியில் சஃபாரி வாகனத்தில் சென்றவர்களை தாக்க ஓடி வந்த யானை. சுற்றுலா பயணிகளை எச்சரிக்கையுடன் செல்லும்படி வனத்துறையினர் அறிவுறுத்தல். அமெரிக்காவில் மிக குறைந்த வரி விகித பிரிவில் இந்தியாவும் சேர்ப்பு. இந்திய பொருட்களுக்கு 12.5% வரி விதிக்கப்படவிருந்த நிலையில் 10% குறைப்பு. தங்களால் கச்சா எண்ணெய் விற்க முடியாவிட்டால் பிராந்தியத்தில் உள்ள எந்த நாடும் விற்க முடியாது என அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. அமெரிக்க படைகள் இல்லாத சூழலில் தான் ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பாக இருக்கும் என ஈரான் சபாநாயகர் கருத்து. ஈரான் மீது முன்னெப்போதும் இல்லாத மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் தகவல். ஈரான் இன்னும் போதிய வலியை உணரவில்லை எனவும் செய்தியாளர்களுக்கு பேச்சு. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நவம்பரில் தேர்தல் நடத்த ஏற்பாடுகள் தீவிரம். அரிசோனா மாகாணத்தில் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட உள்கட்சி தேர்தலில் இந்திய வம்சாவளி டாக்டர் அபார வெற்றி. கடும் பனிப்புயல் காரணமாக அர்ஜென்டினா, சிலி இடையே வாகன போக்குவரத்து முடக்கம். இரு நாடுகளின் எல்லை பகுதியில் நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்கள் சிக்கி தவிப்பு. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் கோலாகல தொடக்கம். விளையாட்டுப் போட்டிகள் தொடங்குவதாக அறிவித்தார் மன்னர் சார்ல்ஸ். To declare the 23rd Commonwealth Games open.
காமன்வெல்த் தொடக்க விழா அணிவகுப்பில் மிடுக்காக நடந்து வந்த இந்திய அணி வீரர் வீராங்கனைகள். இந்திய தேசிய கொடியை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற மீராபாய் சனு, லவ்லினா பொகஹெய்ன் ஏந்தி வந்தனர். ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. 19 பந்துகளில் அரை சதம் அடித்து வெற்றிக்கு வித்திட்ட வைபவ். அகில இந்திய சீனியர் ரேங்கிங் பேட்மிண்டன் போட்டியில் தமிழக வீரர்கள் 2 தங்கப் பதக்கங்களை வென்று அசத்தல். நாடு முழுவதும் இருந்து முன்னணி வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்ற போட்டியில் ஆண்கள் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவில் பதக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வீரமகா காளியம்மன் கோவில் ஆடி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. ஒரே நேரத்தில் 64 ட்ரோன்களை வானில் பறக்கவிட்டு பல்வேறு வடிவங்களை உருவாக்கி காட்டி பரவசம்.